வணக்கம். துருக்கி நாடு இப்போது ஒரு விளக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது பாகிஸ்தானுக்கு தாங்கள் எந்த ஆயுதங்களும் கொடுக்கவில்லை என்றும், அப்படி பரப்பப்படும் செய்திகள் எந்த அடிப்படையும் இல்லாதவை என்றும், இந்தியாவுடனான உறவை கெடுப்பதற்காக யாரோ வேண்டுமென்றே அதை பரப்புகிறார்கள் என்றும் பாகிஸ்தான் ஊடகங்களை குறிப்பிட்டு துருக்கி தெரிவித்துள்ளது. துருக்கி அதிபர் அலுவலகத்தின் தகவல் தொடர்பு பிரிவுதான் இப்போது அதை மறுத்துள்ளது. அதன்படி துருக்கியின் ஒரு விமானம் அங்கு இறங்கியது என்பது மட்டும் உண்மையாகும். C-130I என்று சொல்லப்படும் அந்த விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே இறங்கியதாகும். பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுப்பதற்காக இறங்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஊடகங்கள் அதை பார்த்தீர்களா, துருக்கி எங்கள் பக்கம்தான், எங்களுக்கு ஆயுதம் வந்துவிட்டது, பாருங்கள் இந்தியர்களே பாருங்கள் என்று பெரிய வசனங்களை போட்டு எழுதி தள்ளினார்கள். அவர்களின் சமூக ஊடகங்கள் அதை பெருமளவில் பிரபலமாக்கின. இந்திய ஊடகங்களிலும் செய்தி வெளிவந்தது, சர்வதேச ஊடகங்களிலும் செய்தி வெளிவந்தது. துருக்கிக்கு தொந்தரவும் ஆரம்பித்தது. ஏனென்றால் துருக்கி தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு தேசமாகும். துருக்கிக்கு முழு சுதந்திரம் என்பது அந்த அளவுக்கு இல்லை. துருக்கி ஒரு சுதந்திர நாடு என்று சொன்னாலும் அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு துருக்கியில் தளங்கள் உள்ளன. அப்படி இருக்க துருக்கியை எப்படி ஒரு சுதந்திர இறையாண்மை உள்ள நாடு என்று சொல்ல முடியும்? துருக்கி ஒரு நேட்டோ உறுப்பினர் நாடுமாகும். அப்படி இருக்க துருக்கி எங்கிருந்து முழு சுதந்திரத்துடன் முடிவெடுக்க முடியும்? அமெரிக்காவின் பல கூட்டு நாடுகளை போன்றுதான் துருக்கியும். துருக்கியின் விமானம் அங்கே இறங்கியது எரிபொருள் நிரப்புவதற்காகத்தான் என்று துருக்கி சொல்வது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் அதை திரித்து துருக்கி ஆயுதங்களுடன் வந்துவிட்டது என்று பிரச்சாரம் செய்தன. இந்திய ஊடகங்கள் அதை எடுத்து நடத்த தொடங்கிவிட்டன. இப்போது துருக்கி பதிலளிக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. உலக நாடுகள் துருக்கியிடம் கேள்வி கேட்கின்றன, நேட்டோ நாடுகள் கேட்கின்றன, நீங்கள் அவ்வாறு செய்தீர்களா என்று. அதனால் துருக்கி பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும். மேலும் இந்தியாவுடனான உறவை மேலும் கெடுத்துக்கொள்ள துருக்கி விரும்பவில்லை என்பதும் தெரிகிறது. எர்டோகன் தனது கட்சி எம்பிக்களிடம் கூட சொல்லியிருக்கிறார், தேவையில்லாமல் வீரவசனங்கள் பேச வேண்டாம், சர்வதேச விஷயங்களில் பதில் அளிக்கும் போது கவனமாக இருங்கள் என்று கூறியுள்ளார். எப்படியோ துருக்கி இப்போது சொல்வது நாங்கள் ஆயுதம் கொடுக்கவில்லை என்பதாகும். அதாவது துருக்கி ஆயுதம் கொடுத்திருக்கலாம், ஆனால் பயந்து சொல்லாமல் மறைக்கக்கூடும், இல்லையென்றால் ஆயுதம் கொடுக்காமலும் இருக்கலாம். இரண்டில் எதுவாக இருந்த போதிலும் துருக்கியின் பலவீனம்தான் இங்கு வெளிப்படுகிறது. நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது போல் துருக்கி வார்த்தைகளை வீசத்தான் முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய முடியாது. போர் வந்தால் துருக்கி நழுவிவிடும். ஒருவேளை ஆயுதம் கொடுத்தாலும் போருக்கு முன்பேதான் கொடுக்க முடியும். அதை திறந்து சொல்லவும் முடியாது துருக்கியால். ஏனென்றால் துருக்கிக்கு முழு சுதந்திரம் இல்லை என்பதை முன்பே குறிப்பிட்டோம். நேட்டோவிலிருந்து வெளியேறினால்தான் துருக்கி தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும், தனியாக சுதந்திரமாக செயல்பட முடியும். நேட்டோவின் விதிகளுக்கு எதிராக துருக்கியால் எதுவும் செய்ய முடியாது. மேலும் இந்தியாவை எதிர்ப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்பதும் துருக்கிக்கு தெரியும். பாகிஸ்தானுடனான நட்பு நல்லதுதான், பாகிஸ்தானுக்காக அவர்கள் நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஆனால் இந்தியாவை முழுமையாக எதிர்ப்பது பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்பதும் துருக்கிக்கு தெரியும். அதனால்தான் துருக்கி இப்போது நாங்கள் ஆயுதம் கொடுக்கவில்லை என்று விளக்கம் கூறியுள்ளது. பாகிஸ்தானுடன் துருக்கிக்கு இராணுவ உறவுகள் உள்ளன. பாகிஸ்தான் கடற்படையை வளர்ப்பதில் துருக்கி உதவி செய்து வருகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் உதவி செய்கிறார்கள் என்றும் தகவல்கள் உள்ளன. மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் காணாமல் போய்விட்டார்கள் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. அவர்களை அந்த கார்கோ விமானத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டார்களா என்பதும் தெரியவில்லை. என்ன நடந்ததென்று நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, துருக்கி பயந்துவிட்டது. காஷ்மீர் விஷயம் உட்பட இதுவரை நேரடியாக பாகிஸ்தானை ஆதரித்து வந்த துருக்கியால் போர் சூழல் நிலவும் போது அதை வெளிப்படையாக சொல்லும் துணிச்சல் கூட வரவில்லை. அதுதான் பாரதத்தின் ராஜதந்திர வலிமை. அதுதான் பாரதம் எனும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேசத்தின் வலிமை. பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியால் உருவானது அந்த வலிமை.